Hi friends, இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 600 கிராம் அளவுக்கு சிக்கன் போதுமானதாக இருக்கும். மற்ற பொருட்களையும் தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, புதினா, தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 10 போல் பாதாமை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம், 3 தக்காளி, 4 வெங்காயம் தேவைப்படும். அளவு கிராமில் நான் தாளிக்கையில் சொல்கிறேன். அப்புறம் தேவையான மசாலா, எண்ணெய், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோங்க. 1/2 கிலோவுக்கு இது போதுமான அளவாக இருக்கும். 1/2 கிலோ அளவு நம்ம பிரியாணி செய்யலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய பீஸாக சிக்கன் எடுத்துக்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் போதுமான அளவாக இருக்கும். இல்லை பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரைஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 50 ml நெய், 50 ml எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போதும். ஒரு 5 துண்டு பட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே நெய்யில் வதங்கினா தான் அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வழக்கமாக அந்த கல்யாண ஸ்டைலில் பண்ணுற பிரியாணியோட நெய் என்ன அளவு குறைச்சி தான் ஊற்றிருக்கோம். இதோட நீங்கள் ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதோட கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். தக்காளியில் உப்பு சேர்க்கல, தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே தக்காளி மசிஞ்சிரும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 1 டீஸ்பூன் உப்பு எப்படிங்க பிரியாணிக்கு பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் நம்ம உப்பு சேர்க்குறது இல்லைங்க. சிக்கன் சேர்க்கலையும் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தான் நம்ம அரிசி சேர்த்துப்போம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மசாலாலாம் கிடையாதுங்க. மிளகாய் தூளும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்ச தூளும் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து திரிச்ச தூள். நீங்கள் கடையில் உள்ள கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த 3ஐயும் சேர்த்து திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இது மட்டுமே பிரியாணிக்கு போதும். நான் காரம் குறைவாக இருக்க மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். காரம் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். புளிப்பில்லாத தயிர்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கையில் தான் நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் நம்ம மீடியம் சைஸாக வெட்டுறதுனால உங்களுக்கு ஒன்று போலையும் குக் ஆகிடும். அதே சமயம் நம்ம குக்கர்லேயும் வைக்க வேண்டியதில்லை, பாத்திரத்துலேயே அப்படியே குக் ஆகிடுங்க. நம்ம இது நல்ல மசாலாவில் பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். முதல்ல சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியில் வரட்டும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா சிக்கன் அப்படிங்கிற சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதை மூடி வச்சு சிக்கன் 3/4 பதம் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். சிக்கன் முழுசாக வெந்துட்டு அப்படின்னா நமக்கு அரிசி சேர்த்து பிரியாணி பண்ணையில் சிக்கன் உடஞ்சி போயிடும். 3/4 பதம் வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருந்தோம். சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணியே ஒரு 1 கப் போல் இருக்குது. சிக்கன் 3/4 வாசி வெந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அளவு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு இருந்தது. அதை கழுவிட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு 6 கப் தண்ணி தேவைப்படும். சிக்கனில் உள்ள தண்ணியும் சேர்த்து கணக்கு பண்ணிவிட்டு 6 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், இதை சேர்த்துக்கலாம். பாதாம் ஒரு 5-6 பாதாமுக்கு மேலே நீங்கள் அரைச்சி ஊற்றாதீங்க. அப்புறம் ரொம்ப ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகிடும். அரிசி ஒட்டுற மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம உப்பு, காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன்.
1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், காரத்துக்கு எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம போட்டிருந்தது ஆல்ரெடி போட்டிருந்தது பத்தாது. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்தாக்கில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணல இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கும். அதிலேருந்து நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சில பேருக்கு பிரியாணி தம் ஓப்பன் பண்ணல நல்ல கலர் வேணும்னு நினைக்கிறவங்க இதை மேலே ஊற்றிட்டே தம் போட்டுக்கலாம். இது நல்ல வாசமாகவும் இருக்கும், உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதே சமயம் கலரும் நல்லாயிருக்கும். ரைஸை போட்டு ரொம்ப கிளறக்கூடாதுங்க, லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அரிசி நல்ல முக்கால்வாசி வெந்துட்டு தண்ணி ஒரே ஒரு லேயர் மட்டும் மேலே நிற்கிது. இதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா தம் வத்திடும். லைட்டாக வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக தம் முடிஞ்சு வரையில் கரெக்டாக உங்களுக்கு கலர்லாம் செட் ஆகிடும். இதுக்கு ஃபுட் கலர்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய், அதை மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் மேலே ஊற்றிக்கலாம். மல்லி புதினா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. நான் மல்லி புதினா எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை தம் போட்டுடலாம். நான் எப்போதுமே தோசைக்கல் மேலே வச்சு தான் தம் போடுறது வழக்கங்க. எனக்கு தீ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எரியும், அதனால் நல்ல குறைஞ்ச தீயில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு டைட்டாக மூடி தான் தம் போடுவேன். உங்களுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் அடுப்பு எரியும்னா நீங்கள் டேரெக்டாகவே தம் போட்டுக்கலாம். மூடி டைட்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே மூடி போட போகிறேன். இது ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுட்டு அடுப்பு அணைச்சி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எப்போதுமே தம்மை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணல நமக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். பிரியாணி பாருங்கள், பார்க்கலையே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி தண்ணி எதுவுமே இருக்காது, ரைஸ் நல்லா வெந்துட்டுருக்கும். நீங்கள் பிரியாணி அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மலர்ந்து வேகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.